அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். தை மாத பலன் மீன ராசி எப்படி இருக்கும்? மீனம் ஏற்கனவே சொல்ல முடியாது. பொன்னும் பொருளும் மின்னும் மகிழ்ச்சியும். இந்த இடத்துல பொன்னும் பொருளும் என்பது பொன்னகையும் சரி, புன்னகையும் சரி, பெண்ணகையும் சரி. ஆக முக்கணிகள் சாறு போல இந்த தை மாதம் மீன ராசிக்கு மிக அற்புதமான மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும். அது காதலாக இருந்தாலும் சரி, கடமையாக இருந்தாலும் சரி, அல்லது ஊடலாக இருந்தாலும் சரி, கூடலாக இருந்தாலும் சரி, ஆக நட்பாக இருந்தாலும் கூட்டு தொழிலாக இருந்தாலும் இப்பொழுது மீனராசி கொஞ்சம் குளவும் மாதம் இந்த மாதம். ஆம், மீனத்திற்கு மட்டுமே கூட்டாளிகளால் எண்ணத்தினால் தன்னுடைய எண்ணங்கள் எது தொட்டாலும் உங்களுக்கு கேள்வியா வருங்க. அப்பாவால புன்னகையும், அரசாங்கத்தால புன்னகையும், அல்லது அரியர் அமௌண்ட்டும், எண்ணத்தோடு சிற்றின்பம் அத்தனையுமே மீனத்திற்கு உண்டு. சின்ன சின்ன ஆசைகள் அத்தனையுமே உங்களுக்கு நிறைவேறும். மீனம் அற்புதமான ஒரு ராசி இந்த தை மாதத்திற்கு. ஆம், உங்கள் வீட்டு கன்னி பெண்களுக்கு திருமண யோகமும், உங்கள் வீட்டு காளையருக்கு திருமண யோகமும், அல்லது இதனால் வரை பிரிந்திருந்தவர்களுக்கு நல்ல ஒன்று சேர்க்கும் சேர்க்கை. உதாரணம் இப்படி எடுத்துங்களேன். இது வரைக்கும் பொண்ணு பார்த்துன்னு இருந்தா இந்த தடவை பொண்ணு பரிசமே போட வேண்டியது வரும். எப்படி நமக்கு பிடித்தவர்களோடு நட்பு உறவுகளோடு இந்த இடத்துல பொண்ணு இருக்கு, வாப்பா போய் பார்த்துட்டு வரோம், அப்படியே அமையும். அதே நேரத்தில் ஒருவருக்கு பெண் பார்க்க சென்றால் இருவருக்கு திருமணம் முடியும். அங்கு மாப்பிள்ளை இந்த பொண்ணு இந்த கல்யாணத்தில் பார்த்த யாருன்னு போய் பாரு, அவங்கள போய் கேட்டா இந்த மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆக மீனம் உங்களுக்கும் உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் மீனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் இப்பொழுது கூட்டாளிகளாலும் கூட்டு உறவாலும் நல்ல நட்பாலும் நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். உங்களுக்கு ஒரே ஒருனா எதிலையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது, டென்ஷன் ஆகி பேசக்கூடாது. உதாரணம், டக்குன்னு உங்க பணத்தை எடுத்து கொடுத்துடாதீங்க. 5 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இல்ல 50 ரூபா கொடுக்க வேண்டியதுல கை தவறி உங்களுடைய ஆசையின் உச்சம், வேகத்தின் உச்சம், இன்பத்தின் உச்சம், அவசரத்தின் உச்சம், மகிழ்ச்சியின் உச்சம் 500 ரூபா தாளை எடுத்து கொடுத்துருவீங்க. அப்போ 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுக்கலாம். ஆனா 500 ரூபாய் கொடுக்க முடியாது இல்லையா? உங்களுடைய அவசரத்தை சற்று நிதானமாக இருங்கள். உங்கள் இன்பம் பேரின்பமாக திகழும். அதிகமா நீங்க மலைக்கோ அல்லது பெருந்தூர பயணத்திற்கு செல்லுவீர்கள். அப்ப செல்லும் பொழுது மினிமம் நார்மல், அதாவது எக்கனாமிக்கல் டிக்கெட்ல போங்க. ஒரே ஆள் தான் போக போறீங்க, எக்கனாமிக்கல் போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப என்ன பண்ணு, ஏசியில் டிக்கெட் போட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஏசி டிக்கெட்டும் இருக்கு, எக்கனாமிக்கல் டிக்கெட்டும் இருக்கு. ஆனால் நீங்கள் பயணப்பட வேண்டிய, சற்று கவனமுடன் பயணப்பட வேண்டியது எக்கனாமிக்கல். பொருளாதாரத்தை தேவைக்கு மேல் செலவு செய்யாதீர்கள். இப்பொழுது தேவைக்கு மேல் செலவு செய்வீர்கள், அதில் ஒரு கட்டுப்பாடு தேவை. ஆசைதான், கட்டுப்பாடோடு இருங்கள். இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். ஆக மீனம் குதூகலமும் கொண்டாட்டமும் பேரின்பமும் அடையும் மாதம் இந்த மாதம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த மாதத்தில். நன்றி, நமஸ்காரம்.